செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டைரக்டர் கங்கை அமரன் சார் கடைசியா டைரக்ட் பண்ண படம் எது? பொள்ளாச்சில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 1997 இளையராஜாவுடைய இசையிலும் ராமராஜன் நடிப்பிலும் உருவான தெம்மாங்கு பாட்டுக்காரன் தான் கங்கை அமரன் கடைசியாக இயக்கிய திரைப்படம். மீனா மேமோட பொண்ணு இப்ப என்ன பண்றாங்க? திரைப்படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையேன்னு பாலக்காடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. மீனாவுடைய மகள் இப்ப எந்த படத்தில் நடிப்பதாக தெரியல. மிக விரைவிலேயே கதாநாயகியாக அவர் அறிமுகமாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். யோகி பாபு சார் இப்போ கதாநாயகனா நடிக்கிறாரா இல்ல அதிகமா காமெடி ரோல்ஸ்ல நடிக்கிறாங்களான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. யோகி பாபு காமெடி கதாபாத்திரங்களில் 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடிக்கிறாரு. கதாநாயகனாக 4-5 படங்களில் நடிக்கிறார். மார்ஷல் படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல வடிவேல் சார் நடிக்கிறாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தமிழினுடைய இயக்கத்திலே உருவாகின்ற மார்ஷல் படத்தில் கார்த்தியோடு ஒரு பக்கம் சத்யராஜ், இன்னொரு பக்கம் பிரபு ஆகியோர் நடிக்க இருக்கிறதுனால வடிவேல் அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. வால்டர் வெற்றிவேல் படத்துல சத்யராஜ் சாருக்கு தம்பியா நடிச்ச நடிகர் பெயர் என்ன? அவரை பத்தி சொல்ல முடியுமான்னு கோவையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வால்டர் வெற்றிவேல் படத்திலே சத்யராஜுக்கு தம்பியா நடித்த நடிகருடைய பேர் ராஜ் சந்தர். அதுக்கு பின்னால் ஒரு சில திரைப்படங்களில் நடித்தவர். அதைத் தொடர்ந்து பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார். இப்போ சினிமாவிலோ தொலைக்காட்சி தொடரிலோ அவர் நடிப்பதாக தெரியல. ஆர் பாலசுப்ரமணியம் சார் தமிழ்ல எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. குணச்சித்திர நடிகரான ஆர் பாலசுப்ரமணியம் மொத்தம் 38 தமிழ் திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார். நடிகர் ஸ்ரீ இப்போ எப்படி இருக்காங்க? அடுத்து வேற ஏதாவது படத்துல நடிச்சிட்டு இருக்காங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. புதிதாக எந்த படத்திலும் நடிக்க ஸ்ரீ ஒப்பந்தமாக இருக்கிறதா தெரியல. ஆனால் உடல்நலத்தை பொறுத்தவரையிலே அவர் நன்றாக இருக்கிறார். டைரக்டர் எஸ்ஏசி மாதிரி வேற ஏதாச்சும் டைரக்டர் காலைல கரெக்டா 7 மணிக்கு ஷார்ப்பா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் போல தினமும் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த இயக்குனருடைய பெயர் பாண்டியராஜ். அவருடைய இயக்கத்தில் தான் நான் தலைவன் தலைவி படத்தில் நடித்தேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்களில் 6 மணிக்கு கூட அந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடங்கி இருக்கிறார். நடிகை உஷா நந்தினி மற்றும் கனடா மஞ்சுளாவை பற்றி சொல்ல முடியுமான்னு திருமுல்லை வாயுலேருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. அவள் என்ற மலையாள திரைப்படம் தான் உஷா நந்தினி சினிமா உலகிலே அறிமுகமான படம். அந்த படத்தை தொடர்ந்து பல தமிழ் படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற உஷா நந்தினி சிவாஜியோடு இணைந்து கௌரவம், பொன்னுஞ்சல், ராஜபாட் ரங்கதுரை, என்னை போல் ஒருவன் போன்ற பல படங்களிலே நடித்திருக்கிறார். ஏராளமான மலையாள திரைப்படங்களும் நடித்துள்ள உஷா நந்தினி அவருடைய திருமணத்துக்கு பின்னால் படங்களில் நடிக்கிறதை நிறுத்திட்டார். அவருக்கு மொத்தம் 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். புதுவெள்ளம், மாலை சுடுவா உட்பட ஒரு சில தமிழ் படங்களில் நடித்துள்ள கன்னட நடிகையான மஞ்சுளா கன்னட பட உலகிலே கொடிகட்டி பறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 100 படங்களை மிக குறுகிய காலத்திலே நிறைவு செய்த ஒரு நடிகையாக அந்த காலத்திலே திகழ்ந்தவர் தான் மஞ்சுளா. ஒரு தீ விபத்தில் அவர் மறைந்தது தான் மிகப்பெரிய சோகம். அனிருத் சார் மலையாள திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் அனிருத் தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் இந்தி படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். ஆனால் மலையாள படங்களுக்கு இசையமைத்ததில்லை. மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு கவிஞர் யுகபாரதி சார் ஏதாச்சும் பாடல்கள் எழுதியிருக்காங்களா? அப்படி எழுதியிருந்தா அந்த பாடல் பேர் என்னன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜனுடைய இயக்கத்திலே உருவான மாமன்னன் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் அறிவு எழுதியிருந்தார். அது நீங்களாக மற்ற எல்லா பாடலையும் எழுதியவர் யுகபாரதி தான். அந்த படத்துக்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். அப்பா சென்டிமெண்ட் பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தந்தை பாசம் பற்றிய பாடலில் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் என்றால் அது கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் தான். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையிலும் நான் முத்துக்குமாருடைய வரிகளிலும் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்ற பாடல் இன்று வரையிலே என் நினைவிலே நிற்கின்ற ஒரு பாடல். யுவன் சங்கர் ராஜா சார் இப்போ எத்தனை படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காஞ்சிபுரத்துலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இப்போது 6 திரைப்படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். மெட்ராஸ்க்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? சென்னையில் நீங்கள் வந்த முதல் சில வருஷத்தை பற்றி சொல்லுங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நான் சென்னைக்கு பல முறை வந்திருக்கேன் அப்படின்னாலும் அஃபிஷியலாக அதாவது அதிகாரப்பூர்வமாக வந்ததுன்னா அது 1967 தான். அந்த ஆண்டில் தான் தெல்லூர் மூர் தர்மராஜன் விடிவெள்ளி என்ற பத்திரிகை தொடங்கினார். அந்த பத்திரிகையிலே உதவி ஆசிரியராகவும் சினிமா செய்திகள் எழுதுகின்றவராகவும் நான் வேலைக்கு சேர்ந்தேன்.
அந்த பத்திரிகையிலே பணியாற்றிய போது தான் முதல் முதலாக திரையுலக பிரமுகர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆரம்ப கட்டத்திலே என்னோட நெருக்கமாக பழைய நடிகர்னா அது ஏ.வி. ராஜன் தான். நடிகைகள் அந்த காலகட்டத்திலே நான் பேட்டி எடுத்த முதல் நடிகர்னா அது சந்திரகாந்தா. தமிழ் தவிர வேற மொழி பேன் இண்டியா படத்துல நம்ம தமிழ் முன்னணி நடிகர்கள் தேவைப்பட்டது இல்லையான்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போ பேன் இண்டியா படங்கள்லேயே அதிகமாக நடிக்கின்ற தமிழ் நடிகர்னா அது சத்யராஜ் தான். ஒரு பக்கம் ஹிந்தி, ஒரு பக்கம் தெலுங்கு என்று பல மொழி படங்களிலே நடித்து கொண்டிருக்கிறார். புது கவிதை படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவினரை பொறுத்தவரையிலே இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் தந்தாங்க, இந்த படத்துக்கு ஏன் யூஎஸ் தந்தாங்க அப்படின்லாம் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அவருடைய அந்த முடிவுகள் இருக்கே அந்தந்த காலத்துக்கேற்ப மாறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இல்லத்தரசிகளை இயல்பாக சித்தரிச்சதுக்காக நித்யா மேனன் மேம்க்கு தலைவன் தலைவி படத்துக்காக நேஷனல் அவார்டு கொடுப்பாங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி படத்துக்காக நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான பரிசு கிடைப்பதும் கிடைக்காமல் போதும் அந்த ஆண்டு யாரெல்லாம் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்தது. எம்ஜிஆர் சார் மற்றும் ஜெயலலிதா மேம் கடைசியா ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாக பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம் அமைந்தது. இளையராஜா சாரை நீங்க முதலா பார்த்து ஏதாவது அசந்த சம்பவம் இருந்தா சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பஞ்சவர்ணாச்சலத்துடைய அறையிலே இளையராஜா ஒரு சில பாடல்களை பாடி காட்டிய போது அந்த அறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக ஒரு சிறந்த இசையமைப்பாளராக வருவார் என்ற நம்பிக்கையை அவர் பாடி காட்டிய பாடல்கள் எல்லாமே என் மனதுக்குள்ளே விதைத்தன. அப்படின்னாலும் அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டதற்கு அது அப்போது நடக்கலை, அதற்கு பின்னாலே ஒரு சம்பவத்தின் போது நடைபெற்றது. இளையராஜா மேலே பஞ்சவர்ணாச்சலத்துக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தாலும் அவரை சுற்றி இருந்த பல பேருக்கு இளையராஜா மேல் அப்போது நம்பிக்கை இல்லை என்பது தான் உண்மை. பாட்டுக்கு டியூனெல்லாம் போடுறாரு, ஆனால் முழு ஆர்கெஸ்ட்ராவோடு இவரால் அழகாக ஒரு பாடலை பதிவு செய்ய முடியுமா என்ற சந்தேகம் அவர்களுக்குள்ளே எழுந்தது. அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் முழு ஆர்கெஸ்ட்ராவையும் வர சொல்லி ஒரு பாடல் பதிவின் போது எப்படி அவரெல்லாம் வாசிப்பாங்களோ அது மாதிரி அவங்கள வாசிக்க வச்சார் இளையராஜா. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே அவருடைய அந்த இசைத்திறனையும் அதை கண்டக்ட் பண்ண விதத்தையும் பார்த்து தான் நான் உண்மையிலேயே அசந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். எம்எஸ்வி சார் வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்களான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் பல நாடுகளிலே கச்சேரி செய்திருக்கிறார். டேரக்டர்ஸ்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்திலே ப்ராஃபிட்டை பார்த்து போகக்கூடாது அப்படின்னு ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருந்தாரு. அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிக்கும் டேரக்டர்ஸ் லாபத்தை எதிர்பார்க்காம எப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியும்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. முதல் படத்திலே லாபத்தை குறிவித்து ஒரு இயக்குனர் ஒரு படத்தை இயக்கினார் என்றால் அந்த படம் தரமான படமாக இருக்காது, அந்த இயக்குனருக்கும் பேர் வாங்கி தராது. அதனால தான் முதல் படத்தை சிறப்பாக எடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்யுங்க. அந்த படம் சிறப்பாக அமைந்து விட்டால் இந்த பணம் இருக்கு, அது தானாக உங்களை தேடி வரும் என்றார் செல்வமணி. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகையான கே.ஆர். விஜயா திருமணம் செய்தது ஒரு பிரபலமான தொழிலதிபரை என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். கே.ஆர். விஜயாவை திருமணம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சுதர்சன் சிட்பண்ட் அப்படின்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய சிட்பண்டை நடத்தி கொண்டிருந்த வேலாயுதன் நாயர் பல திரைப்படங்களுக்கு நிதி உதவியும் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கோடீஸ்வரரான வேலாயுதன் நாயர் முதல்ல பார்த்த வேலை எது தெரியுமா? கொடையை விற்கிறது. சைக்கிளில் போய் குடைகளை எல்லாம் விற்பாராம் வேலாயுதன் நாயர். கொடை விற்கிறதுல என்ன பெரிய பணம் கிடச்சிடும். ஆனாலும் வேறு வேலை கிடைக்காதனால அந்த வேலையை எப்போது செய்தார் வேலாயுதன் நாயர். அந்த வேலையை நீண்ட நாள் நீடிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். நீ வேற ஒரு குடை கம்பெனிக்கு வேலை செய்கிறதாக எனக்கு தகவல் வந்தது, அதனால் இந்த வேலையிலிருந்து உன்னை நீக்கி விட்டேன் என்று சொல்லி அவருடைய முதலாளி அந்த வேலையிலிருந்தும் அவரை நீக்கி விட்டார். என்ன செய்யறதுனே புரியாத ஒரு சூழ்நிலையில் மதுரைக்கு போனார் வேலாயுதன் நாயர். அங்கே நாடகங்களுக்கு ஹார்மோனியம் வாசிக்கின்ற வாசுதேவன் என்பவரை இவர் சந்தித்த போது, இங்கே வேலை தர்றதை விட இங்கே நாடகக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு சீட்டு பிடி, அப்படி சீட்டு பிடிச்சுன்னா அது உனக்கு ஒரு தொழிலாகவும் அமையும், அதில் உனக்கு லாபமும் கிடைக்கும் என்று அந்த வாசுதேவன் சொன்ன யோசனை ஏற்றுக்கொண்டு ஒரு சீட்டு பிடிக்க ஆரம்பித்தார் வேலாயுதனார். ஆரம்பத்தில் அப்படி ஒரு சீட்டு பிடிக்க தொடங்கியதான் பின்னாளில் சுதர்சன் சிட்பண்ட் என்று மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்தது. சுதர்சன் சிட்பண்ட் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்ததற்கு என்னுடைய உழைப்பும் திறமையும் ஒரு பக்கம் காரணம் அப்படின்னாலும், அப்படி ஒரு சிட்பண்ட் ஆரம்பிக்கணுன்ற விதையை போட்டார்ல வாசுதேவன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர். அந்த வாசுதேவன் மட்டும் அந்த விதையை என் மனதிலே அன்றைக்கு போடாமல் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்திருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் வேலாயுதன் நாயர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள்,
நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.